இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவோட கழுத்தை வச்சு போர்ஜரி பண்ணி அப்பாவோட பணத்தை மொத்தத்தையும் சுருட்டிட்டாங்கா. இப்ப பாட்டிக்கு எப்படிக்கா ட்ரீட்மெண்ட் பண்றது? இந்த குடும்பத்துக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை அப்பாவோட பணம் தானே. இப்ப நம்ம என்னக்கா பண்ண போறோம்? இப்படி ஒரு அண்ணன் எங்கேயாவது இருப்பானா? பாவிக்காவ. அஞ்சலி அஞ்சலி கவலைப்படாத, நீ மாசமா இருக்க, அத மறந்துடாத. எப்படி ஏமாத்திருக்கான், அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கூட பிறந்தவன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அஞ்சலி. என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. பாட்டி வினய், என் பேரன் வினய், நீ என்ன பையங்க? நீ என்ன பாட்டி இவர்கிட்ட திட்டு வாங்குற? என் பாட்டியே திட்டுவீங்களா? இருங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்குறேன். தம்பி இவங்க உன்னோட பாட்டியா தம்பி? ஆமா, எங்க பாட்டி. தெரியாம சொல்லிட்டேன்ப்பா, அப்பா கிட்ட சொல்லிடாத. பரவாயில்ல வினய், நீ என்ன பையங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்களோட வீடா? ஐயோ பாட்டி, இது நம்ம வீடு. நம்ம வீடுனா? அப்பா புதுசா வீடு கட்டியிருக்காரு. இன்னைக்கு வீட்ல கிரவ பிரவேசமா. ஐயோ, வாயில வர மாட்டேங்குது. கிரக பிரவேசம். உங்களுக்கு புரியலையா? ரகு புது வீடு வாங்கி குடி போறானா? யார்கிட்டயும் சொல்லலையே. அது வந்து சிவகாமியும் நானும் இங்க. பெரியப்பா, பாட்டி லட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இங்க லட்டு, இங்க சிவகாமியும் நானும் பிடிக்கலான்னு. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இங்க இருக்கிற வேலையெல்லாம் நீங்க தான் பாக்குறீங்களா? வந்த உடனே உள்ள வந்து என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. வினய், நீ முதல்ல போயிடு. போ. நீங்க? பாட்டிக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க வந்துடுறோம். கண்டிப்பா வரோம், நீ போ. போப்பா. பாட்டி, விருந்தெல்லாம் பெருசா ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். எதுக்கு கத்துறீங்க இப்போ? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களெல்லாம் நான் இங்க கூப்பிடவே இல்லையே. கூப்பிடாத வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிற மரியாதை கூடவா தெரியாது? ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வந்து கத்திட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. ஏய், நீங்களா உள்ள வாங்க. ஏய், எதுக்கு இப்ப கை தட்டின? மா, பாத்துக்கமா உன் பிள்ளைய. நாங்க சத்தம் போட்டு அசிங்கப்படுத்துறோம்னு நினைச்சல்ல, இப்போ இவர் எப்படி பேசுறாருன்னு பாரு. எப்படிமா உன் வயித்துல இருந்து இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றிருக்க? அஞ்சலி. ஏய், என்ன குரல் ஒசருது? ஏன் வசந்தா என்ன? எப்போ உங்க குரல் தான் மேல இருக்கணுமா என்ன? அண்ணா,
நாங்க எல்லாருமே உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்திருக்கோம்னு நினைச்சியா? நீயே கூப்பிட்டாலும் உன் வீட்டுக்கு நாங்க யாருமே வரமாட்டோம். அத புரிஞ்சுக்க முதல்ல. வர தேவையில்லை, கிளம்புங்க. கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஹேய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? பதில் சொல்லிதான் ஆகணும். ஏனா நீ பண்ணிருக்கிற வேலை அந்த மாதிரி. ஆமா, இவ்ளோ பெரிய வீடு கட்டிருக்கியே, உனக்கு ஏது இவ்ளோ பணம்? நீ எப்படி எல்லாம் சம்பாதிச்ச, எப்படி எல்லாம் பணம் சேர்த்து வச்சேன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இத பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பாட்டியோட மெடிக்கல் செலவுக்காக வச்சிருந்த அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாத்திருக்கியே. துளசி, நீ நல்லா இருப்பியா? ஐயோ, துளசி என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா அண்ணி, நல்லவ மாதிரி நடிச்சு அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் போடுறேன்னு ஏமாத்தி கையெழுத்து வாங்கி அந்த பணத்துல வீடு கட்டியிருக்கான். ஹேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்குமே இல்லையா? ஏய், இது அந்த காசுல தான் கட்டினதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த காசுதான். ஏன், உனக்கு ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட நேர்ல வந்து சொல்லட்டுமா? ஏய், எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். அஞ்சலி, என்னம்மா சொல்ற? ஆமா, அன்னைக்கு உன் உத்தம புத்திரன் வீட்டுக்கு வந்து டிராமா போட்டு உனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக கழுத்து போடுன்னு சொன்னால. ஆமா, அது எல்லாமே பொய்மா. அப்படி ஒரு டாக்குமெண்ட காமிச்சு உன்கிட்ட கையெழுத்து வாங்கி மொத்த பணத்தையும் இவன் சுருட்டி இருக்கான். ஐயோ கடவுளே. ஏய் அஞ்சலி, வயசுல மூத்தவன் நானு, அவன் இவன் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காத.